எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடத்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பழமும் பூவும் அறுவடை பண்ண போகிறோம். சாத்துக்குடி செடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் கவர்மெண்ட் க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழமும் பெருசு பெருசாக சூப்பராக காய்ச்சிருக்கோங்க. இன்றைக்கி பறிக்கிற ஸ்டேஜில் ஆனால் ஒன்று தான் இருக்குது, பழமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து இன்னொன்று பறிக்கலாம். ஆனால் கண்டினியூவாக எல்லாத்தையும் ஒன்றா பறிக்கிற மாதிரியும் இல்லை, கண்டினியூவாக தொடர்ந்து பறிக்கிற மாதிரியும் இல்லைங்க. அது ஏன்னா அடுத்தடுத்து வைக்கிற காய் தானே, அதனால பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து மழை நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பழச்செடியும் நிறைய காய்கள், பழங்கள், பூக்கள்னு சொல்லிட்டு எல்லாமே மழை நாளைக்கு அப்புறம் நிறைய காய்க்குதுங்க. ஸ்வீட் லெமன் இப்போ வந்து நிறையா இருக்குது. ஆனால் டெய்லியும் அன்னன்னைக்கு பழுக்கிறத பறிச்சிடணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் அது உதிர்ந்து கீழே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் வந்துட்டு நம்ம சட்னிக்கெல்லாம் அரைக்கிறத விட அப்படியே போடும்போது சாம்பாரோ இல்லை காரக்குழம்பு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வேணும் இல்லைங்களா, நார்மல் பச்சை மிளகாய் சட்னிக்கு பொரியலுக்குன்னு சொல்லிட்டு அதை டெய்லி நம்ம பச்சை மிளகாய் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி மல்லி செடி, இது 25 லிட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள், அது ஒரு இந்த ஒயரால் வந்துட்டு நாங்கள் பந்தல் மாதிரி கட்டி விட்டு ஒரு பக்கம் கிரேப்ஸ் செடி, ஒரு பக்கம் ஜாதி மல்லி செடியும் படர விட்டுருக்கோங்க. அது இப்போ வந்து நிறையா பூத்துட்ருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா பூ பூத்துட்ருக்குது. தினமும் ஜாதி மல்லி போய் மேலே எடுப்பேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாது இல்லைங்களா, இன்றைக்கி கொஞ்சம் அறுவடை பண்ணும்போது இதை பறிச்சதால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன். இந்த பாருங்கள், சாத்துக்குடி, ஸ்வீட் லெமன், பச்சை மிளகா, ஜாதி மல்லிகை. இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே பழமும் காயும் பூவும் பறித்தா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 தொட்டி, எப்பயும் சொல்கிறதா, தொட்டியில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச செடியை வச்சு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.